வணக்கம். இப்போ நம்மளுடைய கோச்சிங் சென்டரில் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுறது, ஆன்லைன் வீடியோ லெக்சரை எப்படி பார்க்குறது அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் ARCC physics.in அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறீங்க. AR கோச்சிங் சென்டர்னு வரும். அதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. அதை கிளிக் பண்ணுறீங்க. அதில் ஆன்லைன் டெஸ்ட் கிளிக் ஹியர் அப்படின்ட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ நான் டெம்பரரியாக ஒன்று போடுறேன். ஃபாலி TRB 22 OC 125 யூசர் நேம் என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே ஒரு பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். அதுதான் உங்களுக்கான பாஸ்வேர்டு. நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது ப்ரைவேசி, உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்றதுக்காக அது நீங்களே செட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியாச்சு. அது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்வேர்டு. அது இப்போது நான் டெம்ப்ரரியாக ஒன்று போட்டிருக்கேன். CUP10 லாகின் பண்ணுறேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு, உள்ளே போயிடுச்சு. இப்போ உங்களோட கோர்ஸ் பார்த்தோன்னா பாலிடெக்னிக் TRB 2022 ஆன்லைன் கிளாஸ் ஃபஸ்ட் பேட்ச்சு. டோட்டல் எக்ஸாம் எத்தனை இருக்குது, நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காமிச்சிடும். இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு செலக்ட் டாபிக்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதை சூஸ் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு அவைலபிள் இருக்கோ அது எல்லா டெஸ்ட்டும் இதில் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் டெமோக்காக ஒரு 10 கொஸ்டின் ஒரு டெஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுக்குறேன். உள்ளே போயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா டோட்டல் கொஸ்டின் 10, டியூரேஷன் ரிமைனிங் டைம் வந்து நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அதில் வந்து குறைஞ்சிட்டே வரும். நான் 10 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன், குறைஞ்சிட்டே வருது. அதில் கொஸ்டின் மேலே டிஸ்பிளே ஆகிருக்கும். 1 மார்க் கொஸ்டினா 2 மார்க் கொஸ்டினான்றது அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதில் இப்போ நம்ம எந்த ஆன்சர் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஆன்சரை சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். அதே போல் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போது இதில் நம்ம வந்து அந்த சம்மரி கீழே இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரீன் கலரில் வந்துடும். ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறது ரெட் கலரில் இருக்கும். ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருந்தோம்னா அது வயலட் கலரில் வரும். ஆன்சரே பண்ணாமல் மார்க் பண்ணியிருந்தால் அது பிளாக் கலரில் வரும். அதுக்கு ஒரு டெமோ காட்டுறோம் பாருங்கள். இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன், மார்க் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துட்டேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதனால் அது வந்து வயலட் கலரில் வந்துருச்சு. சப்போஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறேன், இதில் ஆன்சரே பண்ணலை ஆனால் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துடும். அதே போல் எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஆன்சர் பண்ணிவிட்டு இப்போது முடிஞ்சிருச்சு. 10 கொஸ்டின் இப்போ ஆன்சர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்டு எக்ஸாம் இருக்கும். எண்டு எக்ஸாம் கொடுக்குறோம். உடனே எண்ட் ஆகிடாது, மறுபடியும் ஒரு முறை கேட்கும். ஆர் யூ ஷுவர் டு ஃபினிஷ் எக்ஸாம் அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தா தான் எக்ஸாம் வந்து ஃபினிஷ் ஆகும், இல்லைன்னா எக்ஸாம் ஃபினிஷ் ஆகாது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஸ்கோர் போர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய கோர்ஸ், எக்ஸாம் டாபிக் என்ன, உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், அதில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்துருக்குறீங்க, அதில் எவ்வளோ கொஸ்டின், எவ்வளோ டைமு, ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் எல்லாமே வந்துடும். உடனே நீங்கள் வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்
அந்த மோடுக்கு போயிடலாம். இது போனீங்கன்னா உங்களுக்கு அதில் நம்ம அந்த ஆன்சர், அதாவது நீங்கள் கொஸ்டின் 4 ஆன்சர், நாம் பண்ண ஆன்சர் கரெக்ட் ஆன்சர், ஸ்டேட்டஸ் ரைட்டா ராங் அப்படின்றத காமிச்சிரும். செகண்ட் கொஸ்டின் அதே போல் ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துட்றீங்க. அதே போல் 5 கொஸ்டினாக நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கலாம். சில கொஸ்டின்ஸுக்கு சொல்யூஷனும் இருக்கும். அது ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு ஓரளவு நான் ஆன்சர் அதில் சொல்யூஷனும் கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஹோமுக்கு வந்துடணும். ஹோமில் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ரிசல்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேட்டா, அந்த ஸ்டாட்டிக்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன். அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வியூ கொஸ்டின் டாப்பர்ஸ், அதில் எவ்வளோ பேர் டாப் மார்க் எடுத்திருக்காங்க, நம்மளோட ரேங்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் அதிகம் எழுதலை, அதனால் ஜஸ்ட் 8th ரேங்க் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. மற்றபடி இதில் எத்தனை பேர் இருக்காங்களோ டாப் 10 ரேங்க் காமிக்கும். அடுத்தது உங்களோட ரேங்கை மட்டும் காமிக்கும். இப்போ நம்ம ஸ்கோர் போர்ட்லேருந்து வெளியில் வந்துடுறோம். இதில் வியூ கொஸ்டினும் நம்ம திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கிளிக் பண்ணும்போது வியூ கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம், அதுவும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஹார்ட் காப்பி எதெல்லாம் கொடுக்கலையோ அதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ மோடில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிக்ஸ் வரும், கீழே வந்து வியூ கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நம்ம பேக் வந்துடுறோம். மறுபடியும் ஹோமுக்கு வந்துடுறோம். ஹோமில் கோர்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன யூனிட் அவைலபிள் இருக்கோ அது இது போல் 1 by 1 டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த யூனிட்டை கிளிக் பண்ணுறோம். யூனிட் அதில் இப்போதைக்கு நான் ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ 1 வந்துருச்சு. அதில் நல்லா லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ மட்டும் நல்லா கவனிச்சிக்கங்க, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லோட் ஆகிட்டு இருக்கும்போது பண்ணக்கூடாது. லோடு ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். லோட் ஆகிடுச்சு. இப்போது என்ன வீடியோவோ அந்த வீடியோ வந்துருச்சு. இதில் மிடில் ப்ளே பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. கீழே பாட்டமில் ப்ளே பட்டன் இருக்கும், அந்த பட்டனை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். அப்படின்னா என்னங்க, திரும்பவும் அதே பாதையிலையா ஒரு ரியாக்ஷன் நடந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கணும். அது திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே அதை பாஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம எத்தனை வீடியோ இருக்கோ அதே போல் பார்க்குறோம். சப்போஸ் இது நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் இன்னும் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் மொபைலில் அப்படின்னாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் நம்ம பார்த்துக்கலாம். பெரும்பாலும் ரிவர்சிபிள் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹென்ஸ் த இன்ஃபைனைட் டெசிமலி ஸ்லோ ஐசர். நம்ம இதில் வந்து ப்ளே பண்ணுறது பாஸ் பண்ணுறது எல்லாமே கீழே இருக்கிறது மட்டும்தான், மிடில் இருக்கிறது ஒர்க் ஆகாது. அதை பார்த்துக்கோங்க. அப்போ வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோமுக்கு வரோம். இதில் ப்ரொஃபைல் செட்டிங். சப்போஸ் உங்களுடைய எடிட் யுவர் ஃபோட்டோ, எடிட் யுவர் பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோவை இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடிட் யுவர் ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். அதில் சூஸ் ஃபைல் அப்படின்ட்டுருக்கு. நமக்கு இதில் காமிக்கிறது இல்லையா, அதில் கேமரா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், அல்லது நம்மளுடைய டாக்குமெண்ட்லேருந்து இதில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் டெம்ப்ரரியாக இருக்கிறது ஏதோ ஒன்று எடுக்கிறேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்துட்றேன். இப்போ ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன், அப்டேட் கொடுத்துட்றேன். அந்த ஃபோட்டோ அது போல் வந்துடும். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபோட்டோவை இதில் கம்பல்சரி
செட் பண்ணணும். அதே போல் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, அல்லது நான் கொடுக்குற பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப சேஃபாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்து நியூ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு வந்துடும். அதை அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது அந்த எந்த பாஸ்வேர்டு நம்ம நியூவாக கொடுக்குறோமோ அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம எப்படி நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும், எப்படி அந்த வியூ மோடு போய் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கணும், எப்படி கோர்ஸ் வீடியோவை பார்க்கணும், ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணிக்கணும். அது ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ செட் பண்ணுறது, உங்களுடைய ஃபோட்டோ அண்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது சம்மந்த டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம், கோர்ஸ் வீடியோ கிளிக் பண்ணும்போது மட்டும் நல்லா லோடு ஆனதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நெட்டு நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நெட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ளே ஆகாது. அந்த இடத்துல மட்டும் வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ளே ஆகும். தேங்க்யூ.